திருச்சி பொன்மலையில் சேதமடைந்த தேசிய நெடுஞ்சாலை பாலத்தை சரி செய்ய 1 மாதமாகும் என்று ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அளிக்க நமது செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த முதல் காட்சிகளை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தற்பொழுது இந்த பகுதியில் மிக முக்கியமாக இவங்க இந்த தேசிய நெடுஞ்சாலையுடைய வரக்கூடிய வாகனங்களை அவர்கள் திருப்பி விடக்கூடிய இந்த பகுதியில் அந்த சென்டர் மீடியன், அதாவது அந்த நடுப்பகுதியில் உள்ள இந்த சிமெண்ட் கற்களுடைய இந்த நீளத்தை அவர்கள் குறைத்திருக்காங்க. ஏனென்றால் குறுகிய பகுதியாக இருந்தது இந்த இடத்தில். ஏனென்றால் கனரக வாகனங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே மாற்றுப்பாதைக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. இருந்தாலும் பேருந்துகள் மற்றும் லாரிகள், நீளமான லாரிகள் வரும்பொழுது அவற்றை திருப்புவதற்கு சிரமமாக இருப்பதால் அந்த பகுதியில் அதற்கான பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய அந்த ஊழியர்கள் இப்போ பணியில் ஈடுபட்டு வராங்க. பொன்மலை இந்த பாலத்தை பொறுத்தளவு 2008ஆம் ஆண்டு அது கட்டப்பட்டது. 2010ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விடப்பட்டது. தற்பொழுது அதில் அந்த பாலத்தின் கீழ் உள்ள பகுதியில் அந்த கற்கள் பெயர்ந்து அந்த உப்பி நிற்கக்கூடிய அந்த பெயர்ந்து நிற்கக்கூடிய நிலையில அதற்காக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கற்கள் கொட்டக்கூடிய காட்சிகளும் இப்ப தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பணிகளை துவங்கவில்லை. அதற்கான முன் எச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் வரக்கூடிய இந்த பகுதிகளில் போக்குவரத்தை எப்படி சீர் செய்வது, அந்த பணிகளை அவர்கள் முதற்கட்டமாக ஈடுபட்டு வராங்க. இந்த தொடர் விடுமுறை நாட்களில் இந்த பகுதி மிக முக்கியமாக மிகவும் நெரிசலான பகுதியாக தற்பொழுது மாறிவிட்டது. காரணம், தென் மாவட்டத்திலிருந்தும் சரி, சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த பொன்மலை ஜி.கார்னர் பகுதியை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்று இரவு இன்னும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் என தெரிவித்திருக்காங்க. அந்த நிலையில் தான் இங்கே போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபட்டு வராங்க. பூங்குழலி, பாலம் தொடர்பாக நிபுணர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த நிபுணர்களுடைய ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடம். அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சார்லஸ்? பூங்குழலி, ஏற்கனவே தேசிய தொழில்நுட்ப கழக நிபுணர்கள் முத்துக்குமார் தலைமையில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க. அவர்கள் உள்ளே பாலத்திலே மிக முக்கியமாக உள்ளே நீர்க்கசிவு ஏற்பட்டு உள்ளே அந்த மண்கள் மற்றும் சிமெண்ட் கற்கள் பெயர்ந்து வெளியே வந்துவிட்டது. பாலம் சேதமடைந்து உள்ளது என்பதை அவர்கள் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஐஐடியிலிருந்து நிபுணர்கள் இன்று மாலை வருவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் ஐஐடி நிபுணர்கள் இங்கே அதற்கான அவர்கள் சோதனை, அந்த ஆய்வையும் அவர்கள் துவக்கவில்லை. முழுவதுமாக அந்த பாலத்தை எப்படி சீர் செய்வது, என்ன மாதிரியாக உடனடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளலாம், இந்த பணிகளை தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதன் பிறகு தெரிய வரும். 1 மாத காலம் என்பது ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அதையும் தாண்டி காலம் அதிகமாகும் என்பது தற்பொழுது இங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பாலம் மிக முக்கியமான பாலம் என்பதை விட அந்த பாலத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதி ஏற்கனவே பொன்மலை ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையில், அந்த தண்டவாளத்திற்கு மிக அருகில் உள்ளது. ஆகவே மிகவும் நம்ம எச்சரிக்கையாக அது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பணிகளை துவங்க வேண்டும். அதற்காக காலதாமதம் ஆகலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கு. பூங்குழலி, நன்றி சார்லஸ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.